வணக்கம் மீடிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து அவசரமாக எரிபொருளை பெற அவசர பேச்சுவார்த்தை. இலங்கையை வாட்டும் பசியும் பட்டினியும் கிராமப்புற மக்கள் வறுமையின் பிடியில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக சதீஷ் தரன் நியமனம். ஈரான் மாலுமிகளுடன் சடலங்களுடன் புறப்பட்ட விசேட விமானம். முஷ்தபா கமேனி பற்றிய தகவல் வழங்கினால் $10 மில்லியன் பணப்பரிசு. வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீன்பிடி படகை கைப்பற்றிய கடற்படை. போதைப்பொருள் ஆயுதங்களுடன் கைதான 10 பேருக்கும் தடுப்பு காவல். மத்திய கிழக்கு போர் சூழலால் இலங்கையின் சுற்றுலா ஏற்றுமதி துறைகளுக்கு பாரிய பாதிப்பு. ஈராக்கில் அமெரிக்க ராணுவ விமானம் வீழ்த்தப்பட்டதில் 4 பேர் உயிரிழப்பு. ஈரான் ராணுவம் பலமீனமடைந்துள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. அரிசி உற்பத்தி பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த நடவடிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனேஸ் ஜெஹார்டனுக்கும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் இடையிலான அவசர சந்திப்பொன்று நேற்று நண்பகல் அமைச்சில் நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக எரிபொருள் விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தீர்வாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதற்கமைய இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கான மற்றொரு நடவடிக்கையாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து ரஷ்ய தூதுவருடன் வெளிநாட்டு விவகார அமைச்சர் விரிவாக கலந்துரையாடினார். இலங்கையின் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு தூதுவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு தேவையான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ரஷ்யாவின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் என இந்த சந்திப்பின் போது தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் தொழிலாளர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த், இலங்கை கனிம எண்ணெய் கூட்டு தாமனத்தின் தலைவர் டி ராஜகருணா மற்றும் அமைச்சின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 1/4 மக்கள் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையின் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் சுமார் 80% கிராமப்புறங்களில் வசிப்பதாக விடியப்பிறப்பிற்கு பொறுப்பான அமைச்சர் உபாலி பென்னிலகே தெரிவித்துள்ளார். எனவே வறுமையை ஒழிப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் கிராம மட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் நிலவும் வறுமைக்கான உண்மையான காரணங்களை கண்டறிந்து சமூக அபிவிருத்தி சபையின் பிரதிநிதிகளுடன் இணைந்து முறையான அபிவிருத்தி திட்டங்களை வகுக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கைக்கு அதன் பாதிப்பு குறைவாகவே காணப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15 மாத காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட காத்திரமான நடவடிக்கைகளே இதற்கு காரணமாகும். அவ்வாறு பொருளாதாரத்தை சீர் செய்யாமல் இருந்திருந்தால் நாடு மீண்டும் ஒரு வரிசை யுகத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் என அமைச்சர் உபாலி பென்னிலகே மேலும் தெரிவித்துள்ளார். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக சதீஷ் தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து சதீஷ் தரனிடம் வழங்கியுள்ளார். நீதித்துறை சேவையில் விசேட தர அதிகாரியான சதீஷ் தரன் சர்வதேச சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாகவும் பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதில் கொல்லப்பட்ட ஈரானிய மாலுமிகளின் உடல்களை ஏற்றிக்கொண்டு விசேட விமானம் ஒன்று ஈரான் நோக்கி புறப்பட்டுள்ளது. ஈரானிய ஏபஸ் 340 ரக விசேட விமானம் நேற்று இரவு 9:29 மணிக்கு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் இந்தியாவின் கொச்சின் விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. கொச்சினில் தங்க வைக்கப்பட்டிருந்த மற்றொரு ஈரான் கடற்படை கப்பலான IRIS 11 இருந்து 183 ஈரான் மாலுமிகளையும் ஏற்றிக்கொண்டு குறித்த விமானம் செல்லவுள்ளது. இதேவேளை குளிரூட்டியில் வைக்கப்பட்ட 84 பேரது உடல்களையும் ஒரே தடவையாக கொண்டு செல்ல முடியாததால் 45 உடல்கள் முதல் கட்டமாக கொண்டு செல்லப்படுகின்றது. கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி சர்வதேச கடலில் நின்ற ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் தாக்கிய தாக்குதலில் ஈரானின் 84 மாலுமிகள் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் புதிய உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் அந்த நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குபவருக்கு $10 மில்லியன் வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதேபோல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்காக மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை மத்திய கிழக்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள கார்க் தீவில் உள்ள பல ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகு ஒன்றை இலங்கை கடற்படையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர். மேலும் 2 இந்திய மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். இலங்கை கடற்படையின் தகவல்படி வடமத்திய கடற்படை கட்டளை சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததை கண்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மன்னாருக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் இருந்து அந்த இந்திய மீன்பிடி படகுகளை விரட்ட வடமத்திய கடற்படை கட்டளையின் கடற்படை படகுகள் அனுப்பப்பட்டிருந்தன. இதற்கிடையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இணக்கமான போர்ட்டிங் நடவடிக்கையின் விளைவாக இந்திய மீன்பிடி படகு பறிமுதல் செய்யப்பட்டது மற்றும் இலங்கை கடல் எல்லையில் தொடர்ந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 2 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட படகு மற்றும் இந்திய மீனவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தென் கடற்பரப்பில் நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்றிலிருந்து போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களையும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவர்களை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளுடன் 5 சந்தேக நபர்கள் பயணித்த ஒரு மீன்பிடி படகையும் அதற்கு இணையாக மேலும் 5 சந்தேக நபர்களுடன் பயணித்த மற்றொரு மீன்பிடி படகையும் கடற்படையினர் பொறுப்பேற்று கடந்த 12ஆம் தேதி திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 49 வயதிற்கு இடைப்பட்ட இரணவில, மகவெல, மொல்சிரிபுர, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, நக்குகுளம, தங்காலை, நொட்டாபிட்டிய மற்றும் கந்தர ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 176 கிலோ 568 கிராம் ஹெரோயின், 478 கிலோ 326 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை வைத்திருந்தமை, இறக்குமதி செய்தமை மற்றும் கடத்தியமை, அத்துடன் 8 பிஸ்கெட்டுகள், 15 மெகசின், 2 T56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி மற்றும் அதன் 4 மெகசின்களை இறக்குமதி செய்தமை மற்றும் கைவசம் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட சுமார் 654 கிலோகிராம் போதைப்பொருள் தொகுதியின் பெறுமதி $10 பில்லியன் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டிற்கு வருகை தரவிருந்த 768 விமான பயணங்கள் இதுவரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையில் சுமார் 30% வீழ்ச்சி காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையினால் நாட்டின் ஏற்றுமதி துறையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. மொத்த ஏற்றுமதியில் 8% மத்திய கிழக்கு பிராந்தியம் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதன் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்தால் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 35% தேயிலையை வேறு நாடுகளுக்கு திசை திருப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈராக்கிற்குள் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான போயிங் 135 ரக விமானத்தில் இருந்த பணியாளர்களில் 4 உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை பீடத்தின் அறிக்கையில் மேற்கோள் காட்டி குறித்த ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விமானம் விபத்துக்குள்ளான போது அதில் 6 அதிகாரிகள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான இந்த விமானம் ஈராக்கின் இஸ்லாமிக் இராக் என்ற அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்பரப்பை பாதுகாப்பதற்கே குறித்த கேசி 135 ரக விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது.
கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட எதிரி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒரு நாளைக்கு 1000க்கும் அதிகமான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் காரணமாக ஈரான் ராணுவம் தற்போது பலவீனமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிடம் தற்போது விமானப்படை மற்றும் கடற்படை இல்லை என பீட்டர் ஹெசித் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஏவுகணைகளின் அளவு 90%, ஒருவழி தாக்குதல் ட்ரோன் விமானங்களின் அளவு 95% குறைந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரிசியை பயன்படுத்தி உப உற்பத்தி பொருட்களை தயாரிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை வரும் காலத்தில் தளர்த்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். மகாவலி நீர் முகாமைத்துவ கூட்டம் நேற்று கூடிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் சோள தேவையில் 50% மட்டுமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் ஏனையவை இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் உள்நாட்டில் சோள உற்பத்தியை அதிகரிப்பது போதுமான சாகுபடி நிலங்கள் இல்லாத காரணத்தினால் அதற்கு பதிலாக அரிசி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக வயல் நிலங்களை விரிவாக்க எதிர்பார்க்கவில்லை என்றும் விவசாய திணைக்களத்தின் முறையான வழிகாட்டல்களை பின்பற்றி விளைச்சலை அதிகமாக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நெல் அறுவடை செய்யப்பட்டவுடன் ஒரே நேரத்தில் சந்தைக்கு வருவதை தவிர்த்து அதனை ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் சேமித்து வைக்கும் நிலைமைக்கு விவசாயிகளை கொண்டு வருவதே எமது இலக்கு. நெல்லை உலர்த்துவதற்கு களஞ்சியப்படுத்துவதற்கும் ஒரு முறையை நாம் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். அறுவடை செய்தவுடன் விவசாயியின் பணி முடிந்து விடுவதாக கருதக்கூடாது. அத்துடன் அதனை உலர்த்துதல் அல்லது களஞ்சியப்படுத்துதல் ஆகிய இரு பகுதிகளிலும் இணைய வேண்டும். அதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையில் இருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. கார்க் தீவு அந்த நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் இது ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கின்றது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவில் இருந்தே எண்ணெயை பெற்றுக் கொள்கின்றது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் கார்க் தீவின் ராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் ராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் ஆயுதப்படைகளின் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.